சரி, வாங்க. எந்த ஒரு தாமதமும் இல்லாம இன்னைக்கு நம்ம அலசலுக்குள்ள நேரடியா போகலாம். மனிதர்களோட அறிவு, அதோட உண்மையான தன்மை என்ன? அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இத நாம ஆரம்பிக்கலாம். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான நூல், இன்னைக்கு இருக்கிற நவீன மனித குலத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான வழிகாட்டியா எப்படி இருக்கு? அப்படிங்கறத தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பயணம். இப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அறிவு அப்படின்னா என்ன? நம்ம வாழ்நாள் முழுக்க தேடி தேடி சேர்த்து வைக்கிற வெறும் தகவல்கள் தானா அறிவு? இல்ல, அது ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு பொது சொத்தா? அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது, அழிவு வராம நம்மை காக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் அறிவு. மனிதன் எப்படி வாழணும்னு மனிதனுக்கே சொன்ன அந்த உன்னத நெறிமுறையான திருக்குறளை பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இந்த இடத்துல தான் நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை நாம புரிஞ்சுக்கணும். உலகளாவிய ஞானத்தை, அதாவது யூனிவர்சல் விஸ்டத்தை எல்லாருக்கும் சமமா கொண்டு சேர்க்கறது தான் இதோட நோக்கமே. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷங்களை கடந்தும் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை, அவனோட சமூக பொறுப்பு, தொழில் நெறிமுறைகள்னு எல்லாத்தையும் இவ்வளவு துல்லியமா வழிகாட்டக்கூடிய இன்னொரு நூல் உலகத்திலே இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது சும்மா ஒரு பழைய வரலாற்று ஆவணம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற ஒரு லைவ் மேனுவல். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்தோட வரைபடத்தை கொஞ்சம் பாத்திரலாம். முதலாவது அறிவு நாடல், 2வது திருக்குறளோட பேரும் பெருமையும், 3வது வள்ளுவர் செஞ்ச அறிவு புரட்சி, முத்தாய்ப்பா 4வதா மனித வாழ்வின் வரைபடமான முப்பால். இந்த 4 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல் பகுதியான அறிவு நாடல், அதாவது மனிதனோட அந்த தேடலும் ஞானமும் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து 2வது பகுதி, திருக்குறளின் பெயரும் பெருமையும். இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். திருக்குறள், இந்த பேர்லயே ரொம்ப பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, திரு அப்புறம் குறள்னு 2 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் இது. இதுல திரு அப்படிங்கிறது அழகு, செல்வம், மேன்மை, ஒரு தெய்வீக தன்மைன்னு பல ஆழமான விஷயங்களை குறிக்குது. குறள்னா ரொம்ப சின்னதான 2 அடிகளை கொண்ட ஒரு வெண்பா. பிரபஞ்சத்தோட அத்தனை பிரம்மாண்டமான தத்துவங்களையும் ரொம்ப சுருக்கமான ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த நூலோட ஆகப்பெரிய மேஜிக். இப்போ இந்த எண்களை கொஞ்சம் கவனிங்க. 2 மற்றும் 7. ஆமாங்க, வெறும் 2 வரிகள், 7 வார்த்தைகள். மனித வாழ்க்கையோட ஒட்டுமொத்த தத்துவங்களையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம கச்சிதமா இந்த 2 வரிகள்ல 7 வார்த்தைகள்ல அடக்கியிருக்காருன்னா இது நிஜமாவே ஒரு வரலாற்று சாதனை தான். ஒரு பெரிய தத்துவத்தை 100 பக்கத்துக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி. ஆனா படிக்கிற எவருக்கும் புரியும்படி அதை வெறும் 2 வரியில சுருக்கி தரதற்கே அதுதாங்க ஒரு உண்மையான அறிவு புரட்சி. இந்த ஒரு வியக்கத்தக்க சுருக்கத்தினாலும் இதுல பொதிஞ்சிருக்க உலகளாவிய உண்மையினாலும் தான் திருக்குறளுக்கு பல அற்புதமான பெயர்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான நெறிமுறைகளை சொல்றதால இது உலக பொதுமறை. எந்த காலத்துக்கும் மாறாத உண்மைகளை பேசுறதால இது பொய்யா மொழி. இது தமிழர்களோட வாழ்வியல் வேதம் அப்படிங்கறதால தமிழ்மறை. இந்த ஒவ்வொரு பேரும் சும்மா புகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டதில்லைங்க, நூலோட உண்மையான சிறப்பை நமக்கு உணர்த்துற கல்வெட்டுகள். சரி, இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வருவோம். வள்ளுவர் ஒரு அறிவு புரட்சி. இவ்வளவு பெரிய படைப்பை கொடுத்த அந்த பேரற்ற பேராசானை பத்தி பாப்போம். உண்மையை சொல்லணும்னா வள்ளுவரை பத்தின வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப குறைவுதான். அவரு பழைய மயிலாப்பூர்ல வாழ்ந்தாரு, நெசவு தொழில் செஞ்சாரு, வாசுகி அம்மையார கல்யாணம் பண்ணி ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு பல செவிவழி கதைகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. ஆனா அவர் எழுதின அந்த நூல், அவரை பத்தி சொல்ற உண்மைகள் இருக்க பாருங்க, அது நம்ம கற்பனையை மிஞ்சுற அளவுக்கு ரொம்பவே ஆச்சரியமானது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த 1330 குறள்கள்ல வள்ளுவர் தன்னோட பெயரையோ சாதியையோ மதத்தையோ நாடையோ ஏன் தன்னை ஆதரிச்ச அரசர்களை பத்தியோ ஒரு இடத்துல கூட குறிப்பிடவே இல்ல. இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயமே இல்லைங்க. அவர் வேணும்னே திட்டமிட்டு செய்த ஒரு மாபெரும் அறிவு புரட்சி இது. தன்னோட படைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ நிலத்துக்கோ சுருங்கிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. தன்னை ஒரு அனாமதேயமா, அதாவது அனானிமஸா மாத்திக்கிட்டதாலதான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான அறிவு சொத்தா, ஒரு நாலேஜ் ஈக்விட்டியா இந்த நூலை அவரால உலகத்துக்கே அர்ப்பணிக்க முடிஞ்சது. எந்த ஒரு சுய அடையாளமும் வேண்டாம், மனித குலத்துக்கான உண்மை மட்டுமே நிலைச்சு நிக்கணும்னு அவர் நினைச்ச அந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் உலகமே கொண்டாட வைக்குது. அதனாலதான் அவரை நம்ம தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார்னு மாபெரும் பேர்கள்ல போற்றி வர்றோம். ஒரு சாதாரண மனிதனை தாண்டி ஒரு மனிதரா அவரை நம்ம பாக்குற இடம் இதுதாங்க. இப்போ நாம நம்மளோட 4வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். முப்பால்.
மனித வாழ்வின் வரைபடம். அதோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். வள்ளுவர் மனித வாழ்க்கைய ரொம்ப துல்லியமா 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாரு. இததான் நாம முப்பால்னு சொல்றோம். முதலாவது அறத்துப்பால். இதுல 38 அதிகாரங்கள் இருக்கு. இது முழுமையா ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம், நேர்மை, குடும்ப அறம் பத்தி பேசுது. 2வது பொருட்பால். இதுல 70 அதிகாரங்கள். அரசியல், ஆளுமை திறன், வணிக நெறிமுறைகள்னு சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் எல்லாத்துக்கும் இணையான ஒரு பெர்ஃபெக்ட் வழிகாட்டி இது. 3வது இன்பத்துப்பால். 25 அதிகாரங்களை கொண்ட இது காதலோட ஆழத்தையும் மனித உறவுகளோட உளவியலையும் ரொம்ப ரொம்ப அழகா விவரிக்குது. ஆக மொத்தம் 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள் வீதம், 1330 பாடல்கள். இந்த 1330 அப்படிங்கிற பிரம்மாண்டமான எண் இந்த நூலோட கச்சிதமான கட்டமைப்பையும் அதோட ஆழத்தையும் நமக்கு சந்தேகமே இல்லாம உணர்த்துது. ஒரு தலைசிறந்த ஆர்கிடெக்ட் வரைஞ்ச ப்ளூ பிரிண்ட் மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மிகச்சீராக கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அறிவு பெட்டகம் இது. இப்ப கொஞ்சம் பின்வாங்கி நின்னு இந்த 3 விஷயங்களையும் ஆழமா யோசிச்சு பாருங்க. தனிமனித ஒழுக்கம், சமூக பொருளாதாரம், அப்புறம் குடும்ப உறவுகள். இந்த 3ஐயும் தாண்டி மனித வாழ்க்கையில வேற என்னங்க இருக்கு? உண்மையிலேயே ஒண்ணுமே இல்ல. 2000 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு நூல் ஒட்டுமொத்த மனித அனுபவத்தையும் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லாம முழுமையா உள்ளடக்கியிருக்குன்னு பார்க்கும்போது நிஜமாவே புல்லரிக்க வைக்குது. வாழ்வோட எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடி நாம போக வேண்டிய ஒரே இடம் இதுதான். ஃபைனலா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் அதை முடிக்க விரும்புறேன். இந்த மாதிரி ஒரு அறிவு பொக்கிஷத்தை வெறும் ஒரு புத்தகமா படிச்சுட்டு போகாம நம்ம அன்றாட வாழ்வில எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்தக்கோறோம்? இந்த 21ஆம் நூற்றாண்டோட உங்களது மாடர்ன் சவால்களுக்கும் ப்ரொஃபஷனல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இந்த 2000 வருஷ பழமையான உலக பொதுமறைய நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கே நம்ம விளக்கப்பதிவை நிறைவு செய்யலாம். திருக்குறளோட நவீன கால பயன்பாடுகளை பத்தி வரவிருக்கிற நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அறிவு பயணத்துல நீங்களும் தொடர்ந்து பயணிக்க நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் கூட இணைந்திருங்கள். அறிவை பகிர்வோம், அறத்தை பெருக்குவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.